ஃபிசிக்கல் அப்யூஸ் அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அந்த ஃபிசிக்கல் அப்யூஸ்ன்றது வந்து அடிக்கிறது, உதைக்கிறது. மென்டல் அப்யூஸ், வேர்பல் அப்யூஸ்ன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. பட் இந்த வேர்பல் அப்யூஸ், மென்டல் அப்யூஸை பற்றி நம்மளுக்கு வந்து ஒரு சரியான புரிதல்களே இல்லை. காரணம் என்னென்னா, நம்மளுக்கு இன்னும் அந்த அளவுக்கு நம்ம வந்து அதுக்கு வந்து வளர்ச்சி அடையலை. அது குறித்தான ஒரு விஷயங்களை நம்ம வந்து யோசிக்கிறதே இல்லை. உதாரணத்துக்கு யாழினி ஸ்கூலில் ஒரு டீச்சர் வந்து இறந்துட்டாங்க. அந்த இறந்த செய்தியை சொல்கிறதுக்கு எல்லா பேரண்ட்ஸும் மெயில் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் இப்படி ஒரு விஷயம் ஒன்று நடந்துருச்சு, எங்கள் ஸ்கூலில் ஒரு ஸ்டாஃப் இப்படி ஆகிட்டாரு, இதை வந்து உங்கள் குழந்தைக்கு நாங்கள் சொல்ல போகிறோம், அது வீட்டுக்கு வந்து சொன்னால் கூட நீங்கள் அதை வந்து சரி பண்ணிக்கங்க, இது வந்து இயல்பானது, இது மாதிரி நடந்துருச்சு, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சரி பண்ணிக்கங்க அப்படிலாம் வந்து அவங்க சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இந்த மென்டல் பிரச்சனைகளுக்கு அவங்க அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளை பொறுத்தவரையிலையும் அடித்து காயப்பட்டால் மட்டும்தான் அது வந்து அப்யூஸு. மென்டல் அப்யூஸோ வெர்பல் அப்யூஸோ நம்மளுக்கு வந்து பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி தான் நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு இன்றைக்கி வந்து சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த ஒரு வீடியோ பார்த்ததுமே இதை பற்றி நம்ம தனியாக பேசி ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை நம்ம வந்து பேச போகிறோம். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறேன். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். மென்டல் அப்யூஸ், வேர்பல் அப்யூஸ் முன்னாடி இப்போ யாழி விஷயத்தை நீங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தீங்களே, அதில் இன்னொரு விஷயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவங்க அங்கேயே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த லெட்டர்லேயே ஒருவேளை இந்த மாதிரியான டெத் விஷயங்களை பற்றி பேசும்பொழுதோ இல்லை அதனால் குழந்தை ஏதாவது வந்து கொஞ்சம் இதுவாயிட்டாலோ அதற்கான ஸ்டாஃப்ஸ் நாங்கள் தனியாக பேசுகிறதுக்கான கவுன்சிலிங் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கூட நீங்கள் குழந்தைங்களை கூட்டுவாங்க, அவங்க வந்து ஒரு டெத்தை பற்றியோ இல்லை விஷயங்களை பற்றியோ குழந்தைக்கு பக்குவப்படுத்தி சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜாக்கி சொல்லியிருந்தாங்க இல்லையா, மென்டல் அப்யூஸ், வெர்பல் அப்யூஸ்னு ஒன்று, இதெல்லாம் நமக்கு கேட்டதாகவே கிடையாது. என்னது மென்டல் அப்யூஸ், என்னது வெர்பல் அப்யூஸ்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இதெல்லாம் எப்படின்னா எப்படி வந்து பாடி இதெல்லாம் பாடி ஷேமிங்க, இது எப்படி பாடி ஷேமிங் ஆகும்னு நம்ம ஒரு காலத்தில் இருந்தோம் இல்லையா, அந்த காலகட்டத்திலேயே தான் நம்ம வந்துக்கிட்டு இருந்தவங்க. அதனால் இதை பற்றி என்னன்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இப்போ முன்கரை சுருக்கமாக ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். சொல்லுங்க. 90ல் பிறந்தவர்கள் அப்படின்னு ஒரு 90 கிட்ஸ் சொல்லுவாங்க. 90 கிட்ஸ்னால் 2000 வந்து அவங்களுக்கு என்ன ஆகுது, 2000 வரும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு வயசு 10 வயசு ஆகுது. 2010 அவங்களுக்கு என்ன வயசாகுது, 20 வயசு ஆகுது. 2000 இப்போ ஏறக்குறைய இப்போ 2024 போது 35 வயசு ஆகும். இன்னும் வந்து இந்த 95 இல்லை 2000 பிறந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இப்போதைக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பார்க்குற ஒரு ஸ்டேஜுக்கு பெண்கள் வந்திருப்பாங்க ஆக்சுவலி. ஓகேவா? இப்போ 2000 கிட்ஸுக்கே வச்சுக்காங்களேன், அவங்க வந்து 2 கல்யாணம் பண்ணி இப்போ ரெண்டு குழந்தை பெற்றிருக்கிற ஸ்டேஜ் தான் அது. 2000 பிறந்தாங்கன்னா இப்போ 2026. 20 22 கல்யாணம் பண்ணால் கூட சில நேரங்களில் வந்து 25 வந்து 2 குழந்தை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதுவே 2000 இல்லாமல் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாங்கனாலே 2 குழந்தை வந்திருக்கும். கண்டிப்பாக இல்லையா? ஒரு பொண்ணுடைய வீடியோ வந்து பார்த்ததுமே இந்த வீடியோ பேசணும் அப்படின்றதுக்கும், அதுவும் வந்து ஜாக்கி டிவியில் தான் அதை பற்றி நிறைய பேசணும் அப்படின்றதுக்காகவே இதில் நான் போடுறேன். காரணம் என்னென்னா, அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கேன், எனக்கு 2 குழந்தை, அந்த 2 குழந்தைய வந்து வளர்க்குறதுக்கு என்னால் முடியல, வீட்டில் இருக்கிறவங்ககிட்டலாம் நான் பயங்கரமாக சண்டை போட்டு அசிங்கமாக திட்டி ஒரு பிரச்சனையாகி அதன் பிறகு வந்து இப்போ வந்து கவுன்சில் கட்டுன்னு வந்து என்னை விட்டுருக்காங்க. அன்னைக்கு வந்து எனக்கு ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தாங்களோ, என்னை சப்போர்ட்டிவ் சிஸ்டமாவோ இல்லை என்னை யாராவது என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கினாங்களோ எனக்கு இந்த நிலமை வந்திருக்காது. இப்போ சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு வந்து என்னை ஹாஸ்பிட்டலில் விட்டுருக்காங்க, நான் இப்போ ஹாஸ்பிட்டல் அறையில் இருக்கிறேன் அப்படின்னு அந்த 90 கிட்ஸில் பிறந்த ஒரு பெண் வந்து புலம்பி ஒரு வீடியோவை சமூக வலைதளங்களாக பார்க்க முடிஞ்சுது. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து சரி நீங்கள் சொல்லி முடியும். இதில் எனக்கு ஏன் இப்படி கை தூக்கிட்டே இருந்தேன்னா, ஃபஸ்ட்டு ஜாக்கி இந்த வீடியோவை எனக்கு போடும்பொழுது கூட நான் என்ன நினச்சிக்கிட்டேன், அந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த ரீல்ஸ் மாதிரியோ ஏதோ நான் திரும்ப பார்த்துக்கிட்டு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்ததுனால அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல போல இருக்குது, ரொம்ப மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உண்மையிலே எனக்கு புரிஞ்சுதுங்க. அந்த பொண்ணு அதை விளக்கும் பொழுது நான் திரும்ப ஒரு விஷயத்தை கேட்டுகிட்டே இருக்கும்பொழுது பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுதுன்னு இப்போ நான் உண்மையிலே அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டது டக்குன்னு ரீல்ஸ் பார்க்கும் போல இருக்குது இந்த பொண்ணு நிறையா, ஓகே இப்போ தான் மொபைல் அடிக்ஷன் இருந்திருக்கு போல இருக்குது, வெளில வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறப்ப தான் அந்த பொண்ணு சொல்லுது, என் குழந்தைங்க சத்தங்க 2 குழந்தை சத்தத்தை திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தால் அழுக சத்தம் தான் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப தான் அப்படிங்கிறதே என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நம்ம எவ்வளோ விஷயங்கள் யோசிச்சிருந்தா கூட இது ஒரு விஷயமா அந்த பொண்ணுக்கு அது அஃபெக்ட் ஆகிருக்குன்றதே மைண்டில் ஏறலை. உடனே நமக்கு என்ன தெரிஞ்சு, மொபைல் பார்த்துருக்கும் போல இருக்குது, வேறு ஏதோ அடிக்ஷன் இருந்திருக்கு
அப்படிங்கிறதா தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர்த்து இதுதான் ரூட் காஸாக இருக்குங்கிறதே ஃபஸ்ட்டு யோசிக்க முடியலன்னு சொல்கிறேன் நான். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இங்கே இந்த 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 பிரச்சனையை பொறுத்தவரை என்னென்னா இந்த குழந்தை வளர்ப்பு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அன்னைக்கு வந்து கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்களை 5 பேரையுமே தனியாக தான் வளர்த்தாங்க. எப்படி தான் மகராசி வளர்த்தான்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் அம்மா பால் கொடுத்து என்னை யானை தொட்டிலில் போட்டாங்கன்னா 7 மணி நேரம் தூங்குவாங்க. அவங்க வந்து ஒன்றும் இல்லை, இந்த டைலர் அம்மா இதை கொஞ்சம் பார்த்துக்காங்க, பையனை பார்த்துக்காங்கன்னு சொல்லிட்டு கடைக்கெல்லாம் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தால் தூங்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி டிஸ்டர்பே இல்லாமல் ஒரு பிள்ளையா இருக்கும்பொழுது சாத்தியம். சார் இதுலேயே நான் குறுக்கிடுறேன் நீங்கள் நினைக்காதீங்க, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு இதுதான்யா. ஆனால் இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைகள் வளர்ந்ததற்கப்புறம் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா, டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அவங்க அம்மாக்களை பத்திரமா பாருங்கள். அவங்க அம்மாக்கள் கரெக்டாக இருந்திருக்காங்க, அழகாக தள்ள கட்டாங்க. அவங்க ஒன்றும் தள்ள கட்ட சார், உங்க அம்மா தான் சிச்சுவேஷன் கிரியேட்டடு. சரியா, ஸ்கெட்ச் போட்டதே உங்க அம்மா மேல இருந்து ஸ்கெட்ச் கரெக்டா உங்க அப்பா காலை உடைச்சு கட்டில் கேட்க வச்சு எங்க வீட்டுக்கு வர வச்சு எங்க வீட்டுக்கு வந்து நான் உங்களை எங்கேயோ ஒரு நாள் ஆட்டோல பார்த்து ஸ்கெட்ச் தெளிவு ஸ்கெட்ச். உங்க அம்மா வேற, எங்க அப்பா எல்லாம் சும்மா தான் இருந்திருக்காரு போல, அங்கேயும் மேல போயிட்டு உங்க அம்மா இன்னும் வரைக்கும் ஸ்கெட்ச் போட்டு தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து என்னாச்சு, இந்த அந்த மாதிரி வந்து 5 பேரை வளர்த்தாங்க, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க. இப்போ எல்லாம் இத்தனைக்கும் வந்து கிரைண்டர் கிடையாது, மிக்சி கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது, ஸ்டவ் அடுப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகே, இந்த சப்போர்ட் சிஸ்டமும் சரி, இந்த மாறுதல்களும் சரி, நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஒரு 85s அந்த மாதிரி அதன் பிறகு பார்ன் கிட்டாக இருந்தாலோ இல்லை 90s பார்ன் கிட்டாக இருந்தாலோ அப்போ கல்யாணம் ஆகி உங்களை பெற்றிருப்பாங்கல்ல, அந்த தலைமுறையினர்கிட்ட இந்த ப்ராப்ளம் இருந்தது. ஏன்னா அவங்க அப்போ தான் எய்தர் கூட்டு குடும்பத்திலேருந்து தன்னை பிரித்து கொண்டு தனி குடும்பத்துக்கு வரணும்னு யோசித்தவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கூட்டு குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களா இருப்பாங்க. ஸோ உங்களை பார்ப்பதற்கான நேரமே ஒதுக்க முடியாத ஒரு அம்மா அக்களாக இருந்தால் அவங்க எல்லாருமே இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டியோ உங்கள் பாட்டியோ இல்லை அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் கொடுத்த சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் இல்லை, கொஷின் மார்க் இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, இது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்கீங்க. இப்போ இதே இடத்துல இன்னொரு இந்த குரூப்பு முன்னோர்கள் வந்து முட்டாள்கள் குரூப் வந்து உருட்டும். அதுதான் சார், இந்த கூட்டு குடும்பத்தை வந்து இந்த கல்யாணம் ஆனதுமே எல்லாரும் வந்து பிரிச்சுன்னு போகிறாளுங்க சார் அப்படின்னு. என்னங்க அது கரெக்ட் சார், நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு. நான் சொல்கிற பாயிண்ட் நான் உங்கள் பாயிண்ட்டுக்கே வரல. ஓகே ஓகே, நான் உங்கள் பாயிண்ட்டே எடுத்துக்கல. நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் சொல்லிட்டீங்க, அவ்வளோதான், அது உங்கள் பாயிண்ட்டு. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த கூட்டு குடும்பத்தினால தான் வந்து அன்னைக்கு வளர்த்தாங்க போனாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு சில பேர் வருவானுங்க. அதுக்கு தான் சார் இந்த கூட்டு குடும்பத்தை வந்து உடச்சது தான் சார் இந்த பிரச்சனைக்கே காரணம். கூட்டு குடும்பம் மட்டும் இருந்துன்னு வச்சுக்க சார், எல்லாரும் சுபிட்சமாக இருப்பாங்க சார்ன்ட்டு. எங்க முன்னாடி சீட்லேயே உக்காந்துக்கிட்டு அவன் கிழவனா வர வரலையும் முன்னாடி சீட்லேயே கேள்வி உக்காந்துக்கிட்டு எவனையுமே வாழ விடாம பண்ணுறதான் கூட்டு குடும்பமா? அப்பங்காரன் வந்து எனக்கு வந்து கையால் சட்னி அரைச்சி கொடுக்கணும், இதில் என்னது ஆட்டுக்கல்ல உருட்டினா தான் வெட்டைக்கு ஒத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டு விடுமா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த வயசில் அந்த பொருளை 2 புள்ள பொத்ததுக்கு சப்போர்ட்டிங் சிஸ்டம் தான் அந்த பொண்ணுக்கான பிரச்சனை. ஒரு குழந்தை அழுகுது, இன்னொரு குழந்தை அழுகுதுன்னா எதை பார்க்கறதுன்னும் போது அங்கே சப்போர்ட்டிங் சிஸ்டம் யாராவது ஒருத்தர் வேணும். அங்கே முக்கியமாக வந்து அதுக்கு காரணமான புருஷன் கூட இருந்துடும். இதாங்க மேட்ரு. ஓகேவா, அந்த வீடியோ உண்மையாக பொய்யெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு சம்பவம், இந்த சம்பவத்துக்கு எதிர்வினைகள்லாம் என்ன, அதுக்கான ரெசல்யூஷன் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன தான் நான் பேசுகிறேன். எங்களுக்கும் யாருமே கிடையாது. நாங்கள் 2 பேரும் தான் பிள்ளைய வளர்த்தோம். முதல்ல அவங்க வேலைக்கு போனாங்க, நான் பிள்ளைய பார்த்துட்டேன். நான் அதுக்கப்புறம் வேலைக்கு போகும்போது இதில் டே கேரில் விட்டோம். யாரோ ஒருத்தவங்க அட்ஜஸ்ட் பண்ணி இதில் நிறைய சண்டைகள்லாம் வந்திருக்கு, அது வேறு விஷயம். அட் த எண்ட் ஆஃப் த அந்த கான்செப்டில் வந்து எண்ட் ஆஃப் த டே என்ன முடிவு எடுத்தோன்னா, ஆமாம் என் மேலே எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தனால நான் கத்திட்டேன், உனக்கு கொஞ்சம் வேலை இருந்தாலும் நீ கத்திட்ட. பட் பாயிண்ட் வந்து குழந்தைய பார்த்துக்கணும், இதுதான் மேட்ரு. ஓகே, இப்போ 2 குழந்தை இருக்கும்போது நாங்கள் தவிச்சு தான் போயிருப்போம் அதில். அப்போ அந்த 2 குழந்தை வரும்போது அதுக்கு சொல்யூஷனோ இல்லை விஷயத்த 2 பேரும் உட்காந்து பேசியிருக்கணும். ஓகேவா, இங்கே எத்தனை பேர் வீட்டில் கல்யாணம் ஆன எல்லா ஆண்களுமே தன்னுடைய குழந்தைங்களுக்கு ஆய் துணி கசக்கிருக்கீங்க, மூத்திர துணி கசக்கிருக்கீங்க. இது எல்லாமே மேட்ரு முடிச்சுட்டு தொடச்சி தூக்கி போட்டு டிஷ்யூ தரைச்சி போடுற மாதிரி தான் நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணுறீங்க. ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமாக வந்து அந்த பொண்ணுக்கு நீங்கள் இருக்கிறதே கிடையாது. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இந்த ஊரில் வந்து இதே இங்கே என்ன கூட்டு குடும்பத்தில் இருக்கிறானுங்க. இங்கே அப்பா வந்து 5வது தெருவில் இருக்கும், இல்லை 50 மைல் தள்ளி இருக்கும். இங்கே வந்து கேள்வியாக எனக்கு அம்மாவே கீழே தான் இருக்கும். 70 வயசு கேள்வி, அதுக்கு அப்பா போய் பார்க்கும், வாரத்துக்கு ஒரு வாட்டி போய் பார்த்து வரும். ஆனால் அவங்க வீடு பெரிய வீடு தான், இத்தனைக்கும் உள்ள சேர்க்க மாட்டாங்க.
நீ அங்கே இரு, கீழே இருந்தால் இங்கே என் புருஷன்கிட்ட ஏதாவது வம்பு வளர்த்துட்டு இருப்பேன், 2 பேரும் சண்டை போட்டு இருப்பீங்க, எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத டார்ச்சரு. அங்கே இரு, நான் வந்து உன்னை பார்க்குறேன், அவ்வளோதான் பாசம். நல்லா கேட்டுங்க. இங்கே எப்படி புள்ள வளர்க்குறான்னா, ஆம்பளையோடைய டாய்லெட் ரூமில் குழந்தைக்கு நாப்கின் மாற்றுறதுக்கான மேடை இருக்கும். நம்ம ஊரில் எந்த இடத்துல இருக்குது? பெண்களிடத்தில் மட்டும்தான் இருக்குது. தாய்மார்கள் பாலூட்டும் வரை அப்படியே வந்து ட்ரெஸ் மாற்றுறது போகிறது எல்லாமே அங்கே தான். ஆனால் ஆண்கள் பக்கம் வந்து குழந்தைக்கு இங்கே நாப்கின் மாற்றுறதோ மற்ற விஷயங்களுக்கோ ஒரு இதுவே இருக்காது. இங்கே தியேட்டர்லேருந்து மால்லேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஆண்களுக்கு சம பங்கு உண்டு. இந்த குழந்தை வளர்ப்பில் சம பங்கு அவனுக்கு உண்டு அப்படின்றது நிறுவிக்கிட்டே இருப்பாங்க. அதை இங்கே பண்ணணும், இல்லைன்னா போயிடும் பொண்ணு. ஓகேவா? 2 பேரும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கு. அதனால தான் ஆண்களுக்கு வந்து குழந்தைய பார்த்துக்கிட்டு லீவும் கொடுப்பாங்க. 3 மாதமோ 6 மாதமோ லீவு வேறு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே இங்கே உண்டு. இப்படி தான் இங்கே வந்து குழந்தைகளை வந்து வளர்த்து ஒரு தலைமுறை வளர்த்து அதெல்லாம் வந்து வளரலாம். அப்போ உங்கள் பொறுப்புகளே உங்களுக்கு உணர முடியல. அதுதான் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை. அதுக்காக தான் இந்த இங்கிலாந்து மெட்ரிட் வந்து சொன்ன அந்த கூட்டு குடும்பம் அந்த உருட்டாத இங்கே எல்லாரையும் வளர்க்குறானுங்க. அதை விட உங்களை விட இங்கே இருக்கிற மென்டல் ஸ்ட்ரெஸ்லாம் அதிகன்றதும் அதுக்கான வேல்யூவும் கொடுப்பாங்க. இந்த வெர்பல் அபியூஸ்க்கான விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ இது என்னென்னா, 2 குழந்தை அழுதுருக்கு அறிவுகட்ட நாயன்ட்டு காலையிலேருந்து பார்த்துருக்குள்ள திடீர்னு திட்டணும்னு வச்சுக்காங்க, என்ன வேண்டா. இது ஒரு விஷயம் இருக்குது ஜாக்கி. இன்னொரு விஷயத்தை இங்கே சொல்லிடுறேன். 2 குழந்தை அழுதுட்டே இருக்கு அப்படின்னு எனக்கு பயங்கர எரிச்சலா இருக்குன்னு சொன்னீங்க. குழந்தைங்க அழுவுறது உனக்கு ஒரு எரிச்சலாமா? ஒரு தாய்னா என்ன தெரியுமாமா பண்ணணும்? நாங்கெல்லாம் இதுவா இல்லையா? ஒரு தாயா நீ பார்க்க வேணாமா? அது எப்படிமா இப்படி தோணும் அப்படின்றாங்க. எல்லாத்தையுமே ஒரு தாயோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு அப்ப நம்ம ரொம்ப தப்பா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானே வருத்திக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றோமே தவிர்த்து we are not doing good for them. ஐயோ 2 குழந்தை அழுதாமா கஷ்டமா தான்மா இருக்கும், இரு நான் அதை பார்க்குறேன். ஏன் அவன் ஒரு மாமியாராக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி, ஏன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன் வந்து லீவில் ஒரு 2 நாள் அவனை ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துக்க சொல்லி, நீ தூங்கு, ரெஸ்ட் எடு, ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு பிடிச்சதை பண்ணுன்னு எங்கேயாவது யாராவது சொல்லியிருக்காங்களா? நாங்களாம் அந்த காலத்துலேருந்து ஒரு கடமை ரெட்டு வந்து, நீங்களாம் அந்த காலத்தில் வந்து துணியை வந்து பீரியட்ஸ் டைமில் யூஸ் பண்ணுவீங்க, இன்றைக்கி எல்லாம் பேட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலம் வேறு இந்த காலம் வேறுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். 1. 2வது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம், நாங்களாம் புள்ள பெக்கலையா, நாங்களாம் வளர்க்கலையா அப்படின்னா அன்றைக்கி வந்து நீங்களாம் அந்த 6 வயசுக்கு மேலே தான் குழந்தை வந்து ஸ்கூலுக்கே போகும். நாங்களாம் 6 வயசுக்கு மேலே தொட்டு காமிச்சிட்டு தான் ஸ்கூலுக்கு போனோம். இன்றைக்கெலாம் எல்கேஜி யூகேஜிக்கு அனுப்பணும், அதை போகணும், திரும்ப விட்டுணும், திரும்ப கூப்பிட்டு வரணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்குது. அன்றைக்கி வந்து குழந்தை வந்து தனியாக நடந்து வந்துடும் ரோட்டில். அன்றைக்கி அவளுக்கு காரு பஸ்லாம் கிடையாது. இன்றைக்கி அப்படி நடந்து வருமா? யோசிச்சு பாருங்க. உன் வீட்டு வாசலே சர்ரு அவ்வளோ வண்டி போயிட்டுருக்கு. காலையில் இப்போ 9 மணிக்கு ஒரு பஸ்ஸு, அதோட 1:30 மணிக்கு தான் ரோடு காலியாக கிடக்கும். நெல் காய வைப்போம், எல்லாம் அங்கே செய்வாங்க. நீ பண்ண முடியுமா? 1 மணிக்கு மேலே இப்போ பஸ்ஸே கிடையாதுன்னு ரோட்டில் படுத்துக்குவோம் எல்லாம். இன்றைக்கி எல்லாம் சதன்னு போயிடுமே. இன்றைக்கி படுத்துருந்தா அந்த காலம் மாதிரி, அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடித்து காயப்படுத்துகிற விஷயங்களை வந்து பொங்குற இந்த சமூகம் வெர்பல் அபியூஸ்க்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதே இல்லை. இந்த வெர்பல் அபியூஸில் என்னன்னா, சொந்தக்காரங்கள்லேருந்து மாமனார் மாமியார்லேருந்து குழந்தைலேருந்து புத்துக்க தெரியுதுல வளர்க்க தெரியலையான்ற மாதிரியான வார்த்தை பிரயோகங்களை சொல்லி 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 எங்கேயுமே ரெக்கக்னேஷன் இல்லாமல் குழந்தை வளர்க்குறதுல வந்து இவ்வளோ பிரச்சனைகளை ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கும்பொழுது, அதை நீ வந்து புள்ள வளர்க்க தெரியல, நீலாம் என்ன மயிருக்கு புள்ள பற்றுக்கிட்டேன்னு சொன்னு வச்சுக்கோ, அது எப்படி இருக்கும்? அந்த வார்த்தை வந்து ஈட்டியாக குத்தாது. அப்போ சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக புருஷன் இருக்கணும், இல்லை யாராவது ஒருத்தர் இருக்கணும். அப்படி யாருமே இல்லாதப்போ தான் என்ன ஆகும்னா, இது ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி இப்போ வந்து சண்டைலாம் போட்டு கவுன்சிலிங் போனால் மனநல கவுன்சிலிங்காக எட்டு வந்து அந்த பொண்ணை சேர்த்துருக்காங்க. அந்த பொண்ணு அதான் சொல்லுது, இதை நீங்கள் முன்னாடியே என்னை கன்சிடர் பண்ணியிருந்தால், இன்றைக்கி எட்டு வந்து என்னை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறீங்க போகிறீங்க, மனசு வந்து இதாகிடுச்சுன்னா சொல்கிறீங்க. அன்றைக்கி நான் கதறனே என்னால் 2 குழந்தைய சமாளிக்க முடியல, எனக்கு யாராவது ஹெல்ப் கொடுங்கன்ட்டு. அம்மனிக்கு என்ன சொல்லுவீங்க? குழந்தைய பார்த்துட்டு ஒரு ஆளா? அதில் எங்கே தாய்மை வருது, பேய்மை வருது? மயிராச்சு நீ சொல்லிட்டு போயிடுவேன். மூத்திர துணி பீத்துணி காசகத்துலேருந்து மூத்திர துணி காசகத்துலேருந்து எல்லாம் அவதான் செஞ்சாகணும். அப்புறம் உனக்கு சமைச்சு வைக்கணும், எல்லா விஷயமும் பண்ணணும். இதையெல்லாம் செஞ்சும் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஆதரவோ ஏதோ இல்லாதப்போ என்ன ஆகுனா, அது கத்தலாக தான் போகணும், சண்டையாக தான் போகும். இதில் தான் இந்த 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 இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, இதுதான் வந்து இந்த போஸ்ட் ப்ரெக்னன்சின்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நான் நிஜமாலுமே என் பாயிண்ட் அதுதான். சரி பரவாயில்ல சொல்லு நீ. நான் எதுங்க உங்கள் பாயிண்ட்டு, நீங்களே சொல்லுங்கள். எனக்கு நான் இறக்கிறேன்னு சுரக்க மாதிரி இப்போ முடிச்சா கூட கொஞ்சம் நேரத்துலேயே சுரந்துடும் எனக்கு. நீங்கள் பரவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுங்க. ஆமாவா? ஷூர். நான் இதை தான் நான் சொல்ல வந்தேன். என்னன்னா, எப்படி நீங்க வந்து இப்போ எந்த அளவுக்கு செக்ஸுவல் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு பேசுகிறோமோ, அதே மாதிரி இப்போ நமக்கே ரீசெண்ட் டைம்ஸில் தான்
போஸ்ட்மார்ட்டம் இஷ்யூஸ்னு ஒன்று இருக்கும் போல இருக்கு பெண்களுக்கு அப்படிங்கிறதே நமக்கே வந்து நிறைய நேரங்களில் தெரியறதில்ல. இதனால தான் எனக்கு இப்படி தோணுதா அப்படிங்கிற அறிவே பெண்களுக்கும் இல்லை, ஆண்களுக்கும் அது கற்றுக் கொடுக்கப்படவில்லை. இது ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் தன் ஒய்ஃபுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சாதானே அவன் வந்து அப்போ இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு. நிறைய ஆண்களுக்கு இன்னுமே மென்சுரல் சைக்கிளில் அவன் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணுவானே தெரியாதுங்க. நிறைய ஆண்கள் இருக்காங்க ஓகேங்களா. சில பேர்லாம் வந்து ஹவ் இஸ் யுவர் பெயின் டியர்னு கேட்குற அளவுக்கு கொஞ்சம் எஜுகேட்டடாக இருப்பாங்க. அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை அவங்களுடைய டியர்ஸுக்கோ அவங்க கேட்குற அளவுக்கான ஒரு ஆளாக இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். பட் நிறைய ஆண்களுக்கு அது தெரியறதில்ல, அவங்க மனைவிக்கிட்டே அதை கேட்கறதில்ல ஓகேங்களா. ஏன் நீங்கள் மறைச்சிருக்கிறீங்க ஒரு மாதிரி, பரவாயில்லையா? ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆண்களோட நிலைமை இருக்குது. அதை எஜுகேட் பண்ணாலுமே கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இல்லை. இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஜாக்கி சொல்கிற மாதிரி வெர்பல் அபியூஸ் குழந்தைங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கு மட்டும் இவங்க வச்சுக்கிறது இல்லை. இவங்க வரும்பொழுது இவன் காலைல ஆஃபீஸ் போயிடுவான், இவன் வீட்டுக்கு வரும்போது வீடும் நீட்டாக இருக்கணும், குழந்தைங்களாம் நல்லா பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணி, பொண்டாட்டியெல்லாம் பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணி அப்படியே உட்காந்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, அதுவுமே வாய்ப்பு கிடையாது. அந்த பொண்ணு ஒரு விஷயத்தை எடுத்து வச்சா, இந்த லெகோன்னு ஒன்று இருக்கும் பாருங்கங்க, அது பண்ற வேலையும் அது பண்ற அழிஷாட்டியும் அது பண்ற விஷயங்களும் இருக்குல்ல வீடுகள்ல, அந்த மாதிரியும் அதை எடுத்து வைக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. இன்னொரு விஷயமும் நான் சொல்ல வந்தேன். இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு கிளிப்ஸ் நிறைய வந்துட்டு இருந்தது. இந்த நீயானால கோபி ஒரு தடவை கேட்பாரு, வண்டி துடைக்கிறது, காரு துடைக்கிறது, இதெல்லாம் சைக்கிள் துடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அப்பாக்கள்லாம் அவ்வளோ செஞ்சிருப்பாங்க. அது ஒரு வேலையாவே வாரத்துக்கு ஒரு தடவை. இப்ப நம்ம அதெல்லாம் என்ன பண்றோம், அவுட் சோர்ஸ் பண்ணிடுறோம். கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆண்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே சைலண்டா அவுட் சோர்ஸ் பண்ணிட்டீங்க. ஆனா பெண் ஒருத்தி வீட்டுல வேலைக்கு வச்சுக்கிறேன். இப்ப இது வந்து ஒரு பொண்ணு அந்த கஷ்டத்தை சொல்லியிருந்தாங்க. ஏங்க 2000 ரூபாய் கொடுத்து நான் ஒரு வேலைக்காரமா வச்சுக்கிறேன்னு சொன்னா எனக்கு மற்ற வேலைகளை அவங்க முடிச்சு கொடுக்கும் பொழுது எனக்கு இந்த வேலைகளுக்கான டைம் இருக்கு, எனக்கான டைம் எனக்கு இருக்கு, எனக்கு இது ரொம்ப வேலை பலுவா இருக்கு அப்படின்னு நான் சொல்றது எப்படி தவறாகும்? அதே மாதிரி அவர் இன்னொன்னு சொன்னார் அழகா. அப்பெல்லாம் அப்பா தான் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவாரு, ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வருவாங்க. அந்த மாதிரி கடைக்கு போறது அவங்களுடைய வேலையா இருக்கும். இந்த மாதிரி வேலையை அவங்களும் ஓரளவுக்கு பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பொண்ணுக்கு, அதுவும் ஜாக்கி அடிக்கடி சொல்லியிருக்காங்க, அதை நான் உண்மையில அது ஜாக்கி சொன்னதுக்கு அப்புறம் நான் ரொம்பவே கூர்ந்தே பார்த்துருக்கேன். வண்டி ஓட்ட தெரியும் பெண்களா இருந்தா அவங்க தான் ஸ்கூலுக்கு கூட்டு போகணும், அவங்க தான் கூட்டிட்டு வரணும், பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் அவங்க தான் அட்டன் பண்ணணும், ஸ்விம்மிங் கிளாஸுக்கு கூட்டு போகணும், அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் கூட்டு போகணும், வந்து நீங்கள் டிஃபன் செய்யறதுலேருந்து டின்னர் செய்யறதுலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுலேருந்து எல்லாத்தையுமே கரெக்டாக ஸ்கெடியூலாக போட்டு வச்சுக்கணும், வீடையும் நீட்டாக வச்சுக்கணும். அப்புறம் குழந்தைங்க அழுதாலும் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ரைட். ஸோ இது வந்து இதுதான் அந்த என்ன சொல்றது, எனமாக வந்த மாட்டை நல்லாவில் கட்டி ஓட்ட அப்படின்ற மாதிரி. கனவா அவன் நல்லவன் தானேம்மா, அவன் வேலைக்கு போயிட்டு வரான், நீ தான் குழந்தைங்கள பார்த்துக்கணும் அப்படின்றாங்களோக்கோசரம். குழந்தைங்கள பார்த்துக்கிறதோட அது இல்லை, குழந்தைங்கள பார்த்துக்கிறது மட்டும்தான் குழந்தைய பார்த்துக்கலாம். ஆனால் சமைக்கணும், துணி துவைக்கணும், எல்லா வேலையும் சேர்த்து இந்த குழந்தையும் பார்த்துக்கணும் போது, அதாவது 2 குழந்தைங்கள்னும் போது 4 வருஷம் அவங்க படாத பாடுபட்டுருக்காங்க ஆக்சுவலாக. இப்போ இந்த இடத்துல தான் வந்து நண்பர் தோழி ரோகிணி சிவா வந்து ஒரு போஸ்ட் ஒன்று பகிர்ந்தாங்க. தீபா அப்படின்னு நினைக்கிறவங்க பேர் வந்து ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் கரெக்டாக, தீபா பெரியசாமியா, ஆமாம், அவங்க வந்து ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் எழுதினாங்க. தீபப்பிரியா பெரியசாமி அவங்க வந்து ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டில் எழுதியிருந்தாங்க. அது என்னென்னா, அவங்க ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனாங்களாம். அந்த வீடு வந்து எப்பயுமே க்ளீனாக இருக்குமா. எப்படி இப்படி ஒரு க்ளீனாக இருக்கும் ஒரு முடியும், அப்படி நீங்கள் அப்படி நேர்த்தியாக இருக்குமா. ஒரு நாள் கூட வந்து அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது மேம். நம்ம வீட்டுக்கு ஒன்றும் இல்லை, இப்படி இப்படி போயிட்டு பாருங்களேன், கேமரா திருப்பி என் வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் அப்படியே காலில் அப்படியே இந்த இதில் தண்ணிலாம் இருக்கும்போது ஹீரோயின்லாம் அந்த புடவை பிடிச்சிட்டு நடப்பாங்களே, இப்படி பிடிச்சிட்டு அப்படி தான் போகணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து வீட்டை அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கும் போது இவங்க கேட்டிருக்காங்க, ஆச்சரியமாக இருக்குங்க, எப்படிங்க அது அப்படின்னு. இது ஒரு மனநோய்ங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கு. இது ஒரு மனநோய், ஒரு பாத்திரம் தானே இருக்குது, அப்புறம் கழுவிக்கலாம், ஒரு சீரியல் நல்ல சீன் இருக்குது, இதை முடிச்சிடலாம், அப்படிலாம் நான் வந்து இருக்குன்னு நினைப்பேன். ஆனால் இருக்க முடியாது, அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். என்னால் ஒரு நாள் கூட நான் வந்து நிம்மதியாக உட்காந்ததே கிடையாது இத்தனை வருஷம், 20 வருஷத்துலன்றாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டிருக்கு. ஆமாங்க, 20 வருஷமாக, அதாவது என் புருஷன் நல்லவன், குடிக்க மாட்டான், கெட்ட வார்த்தை பேச மாட்டான், அடிக்க மாட்டான்,
ஓகே. ஆனால் வார்த்தையால் கொல்லுவான். நின்னா குத்தம், உக்காந்தா குத்தம், இது ஏன் அங்கே கிடக்கு, அது ஏன் இங்கே கிடக்கு, இது ஏன் அது சொல்லி 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 சொல்லியே 20 வருஷம். இப்போ அவர் ஏதாவது வந்து ஏதாவது சொன்னாலே எனக்கு வந்து கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். இந்த இந்த சுச்சுவேஷனில் நான் சுற்றி 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 எல்லா வேலையும் செஞ்சு 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 இன்னைக்கு வீடு அப்படி இருக்குது. இன்னமும் அவர் அப்படி தான் இருக்காரு. ஆனால் வெளியில் நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவரையே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எழுதியிருந்தாங்க, ஃபிசிக்கல் அபியூஸுக்கு வந்து சட்டம் இருக்கிறது, வெர்பல் அபியூஸுக்கு இதுவரை சட்டம் இயற்றப்படவில்லை. அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, இந்த ஊரில் வந்து பாருங்க, வெர்பல் அபியூஸ்லேருந்து மன பிரச்சனைகள்லேருந்து இங்கே ஏகப்பட்ட இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு அம்மா வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜில் போடுது, டார்லிங்டன் ஃபேஸ்புக் பேஜில், என்ன 2 பசங்க வந்து இந்த சின்ன மோட்டர் பைக் அது வந்து இதில் பேட்டரியிலே போகும், சருன்னு போவானுங்க, இருக்க அரத்த பசங்க. ஏன்னா இந்த பசங்களை மேலே கையை வைக்கூடாதுனால இங்கே எல்லாமே தண்ணிலாம் அடிச்சுட்டு போவானுங்க டம்மால்ட்டு. இந்த துப்பாக்கிகள் வந்து டிப்பு டிப்புன்னு அடிச்சுலாம் போவானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஃபேஸ்புக் பேஜில் அவங்க போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி திடீர்னு 2 பசங்க வந்தானுங்க சைக்கிளில், இஷ்டானுங்க, கீழே வந்துட்டேன், அவன் மாதிரி போயிட்டானுங்க அப்படின்னு அந்த அம்மா போட்டதுக்கு அந்த இடிச்சுட்டு போனவங்களுடைய அம்மா ஒன்று சொல்லியிருக்கு. எது நல்லா கேட்டுக்கங்க, அந்த பையன் இடிச்சுட்டு போயிடுச்சு இல்லை ஒரு எருமாடு, அவங்க அம்மா சொல்லியிருக்கு, அவன் இன்னும் தீரா மன உளைச்சல் இருக்கான். இதில் கீழே போய் எல்லாம் சேஃபாக பார்த்துக்கோ, அவன் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ. இப்போ யோசிச்சுப்பார். அப்போ நம்ம ஊரில் இந்த மாதிரி திட்டி 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 வெர்பல் அபியூஸ் பண்ணி குருவி கூண்டு மாதிரி குத்தி 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 இது எல்லாத்தையும் காலி பண்ணி என்ன மென்டல் டார்ச்சர் ஒருத்தன் பண்ணிகிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கான் ஒருத்தன், பயங்கர மென்டல் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தான்னா அதுக்கு என்ன சட்டத்தில் இடம் இருக்குது? நீங்கள் ஆஃபீஸில் கூட இது மாதிரி டார்ச்சர்ஸ் இருக்குது, லவர்ஸ் டார்ச்சர்ஸ் இருக்குது, இதெல்லாம் முடிச்சா கூட ஒரு வீட்டில் வந்து ஒரு நிம்மதியாவது இருக்கலாம். ஆனால் இவன் கூடுமானவர்களையும் நிம்மதியாக வீட்டிலேயே ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. எனக்கு இதில் சைக்கிள் கேம்பில் ஒரு விஷயம் புரியல. ஆஃபீஸில் டார்ச்சர்ஸ் இருக்குது புரியுது, லவ்வர் டார்ச்சர்ஸ் வேறு இருக்குது, அப்புறம் அவன் வீட்டுக்கு வந்துருவானா? எனக்கு இல்லைங்க, எல்லா இடத்துலையும் டார்ச்சர் இருக்குங்க. ஆனால் வீட்டில் வந்து நிம்மதியாவது இருக்கலாம். இல்லை வீட்டில் தான் இங்கே பிரச்சனையே. வீட்டில் இருக்கிற அந்த 12 மணி நேரம் அவன் வீட்டில் இருக்காங்களா, அந்த 12 மணி நேரமும் பிரச்சனைன்ற அந்த அம்மாவுக்குன்ற எனக்கு இப்பவும் புரியல. லவ்வர்ஸ் இதுல எங்க கல்யாணமான ஆண் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இல்லங்க, லவ்வர் பிரச்சனை எடுத்துட்டு வந்து அவன் வீட்டுக்கு வந்தா அவன் நிம்மதியா இருக்கணும்னு வரானா? இது என்ன? இல்ல மேடம், ஐயோ லவ்வர் இது மாதிரிலாம் தான் பேசுவானுங்கல்ல மேடம், அந்த மாதிரி சொன்னேன் நான். அந்த மாதிரிலாம் டார்ச்சர்லாம் இருந்தா இதை வந்து நிறைய பேரால் அதை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்ல வரேன் நான். அப்போ இந்த மாதிரி அந்த வீடு கிளைனா இருக்கிறதுக்கு காரணம் இருந்தாங்கன்னு போது அவங்க எழுதியிருந்தாங்க, அதாவது அவனை பார்த்தாலே எனக்கு கையெல்லாம் நடுங்கும், அதனால தான் 20 வருஷம் அந்த வீடு அப்படி அவ்வளோ பழிச்சுட்டு இருக்குன்னா ஒரு நாள் கூட சும்மா உட்காந்து கிடையாது, செஞ்சுக்கிட்டே இருப்பேன், என்ன செஞ்சாலும் அங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்க எழுதியிருந்தாங்க. அப்போ இந்த 20 வருஷமாக ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க, வெளில தெரில, 4 வருஷமாக வந்து குழந்தை வளர்க்க முடியல, கத்தி ஏதோ பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டல் போய் உட்காந்துருக்கு. அப்போ அதனால தான் என்னென்னா ஃபிசிக்கல் அபியூஸுக்கு தண்டனைகள் உண்டு, ஐயோ பாவம் அப்படின்னாங்க. மென்டல் அபியூஸ் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். அதுதான் மேட்டர். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இங்கே இப்போ வரைக்கும் சொசைட்டியில் கவனிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்த வெர்பல் அபியூஸ் அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி, மென்டல் அபியூஸ் அப்படின்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு எடுத்துகிட்டு வரையே அப்படின்னு நாங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிற கதை எப்போவுமே இருக்கணும். இப்போ கூட ஜாக்கி பேசி முடிச்சோம். இன்னொன்று நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பயங்கரமாக பாராட்டப்படுவாங்க. நீங்கள் கவனிச்சு பாருங்க. ஆமாம், கரெக்டாக வச்சிருக்காம்மா அவன் பொண்டாட்டி, அவன் பாரு அவன் சொன்னானா அது கரெக்டாக வச்சிருக்கான் வீட்டை. இல்லைன்னு வச்சுக்கோ ஒரு சோம்பேறி, வீடே ஒழுங்கா இருக்காரு. இதை யாரு சொல்லுவாங்கன்னா பையனோட அம்மா சொல்ல மாட்டாங்க, அந்த பொண்ணோட அம்மாவே சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கும்போது ஒன்றும் செய்யாதுப்பா, நல்ல வேலை நீ சொல்ற, கரெக்டா இருக்கு அப்படின்வாங்க. அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். 7வது வீட்டில் 8வது மாடியில் இருக்கிற அம்மா அப்படிதான் இருப்பாங்க. சரிங்களா? மாடிலேருந்து புடிச்சு தள்ளி விட்டுருங்க. என்ன இப்படி சொல்ல முடியும்? அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தானே அதை செய்யணும், நம்ம இருக்கோமே. சரியா? ரொம்ப நன்றி. இதில் இப்போ பேசும்போது இன்னொரு விஷயமும் கவனிச்சேன். இந்த விளையாட்டாக ஒரு பொண்ணு எழுதியிருந்தது. ஃபஸ்ட்டு குழந்தை இப்போ கல்யாணம் ஆச்சு, எங்கள் மாமியார் எப்போ பாரு குழந்தையம்மா பெற்றுக்கலன்னு கேட்டுனே இருந்தாங்க. அப்போ நான் வந்து இப்போ தாங்க கல்யாணம் ஆயிருக்கு, கொஞ்சம் இருங்க, நான் இன்னுமே அதுக்கு ரெடியாக இல்லை, குழந்தைலாம் பிறந்தா அது பார்த்துக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்லாம் வந்து அந்த பொண்ணு சொல்லியிருக்க அவங்க மாமியார்கிட்ட. உடனே அவங்க மாமியார், நாங்கள் எதுக்கு இருக்கோமா, நீ எனக்கு பெத்து கொடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் தாத்தா பாட்டியா அப்படின்னு சொல்லியிருக்கு.
உடனே இது என்ன பண்ணிருக்கு, இவ்வளோ சொல்றாங்க அப்படி அப்படின்னு 2 சப்போர்ட் பெத்துக்கிச்சா? இல்லாமல அப்படின்னு இல்ல, ஒரு குழந்தை தான் ஃபர்ஸ்ட் பெத்து இருந்திருக்கு. குழந்தை பெத்து கொஞ்ச நாள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, குழந்தை அழுகுது, பால் இங்கே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, குழந்தை அழுகுதுன்னா கொண்டாந்து கொடுத்துருவாங்க. ஆமாம், இதை நான் நிறைய பேர் பார்த்துருப்போம். நம்ம எல்லாருமே குழந்தை பெற்று வளர்த்துருங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாம் தூக்கிட்டு, என் தம்பிலாம் ரூமாக தூக்கிட்டு போவான். ஆமாம். நான் நல்லா தூங்கி இருந்திருக்கேங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கான ஆண்கள் இல்லை, எனக்கு மார்பு இருந்தால் நானே பால் கொடுத்துருப்பேன் ஆக்சுவலி. இல்லை மேடம், அந்த ஃபியூச்சர் எனக்கு கிடையாதுன்றதுனால ஐ டிடன்ட் டூ திஸ். இங்கே என்ன இப்போ நீங்களும் தூங்கி இருக்கீங்க, என் தம்பி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான், நான் முழிச்சிட்டு இருக்கிறப்ப நான் பார்த்துருக்கேன். இவங்க அந்த மாதிரி நாங்கள் 3 பேர்லாம் மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல வந்தா உடனே எங்கே எடுத்துன்னு வந்து எப்படி நிற்கிது பார். தாயுமானவர் ஜாக்கி அதானே ஒஸ்ட் பிஹேவியர் ஃபெல்லோ. அதாவது அதான் நானே தான் சொல்கிறேனே, என் வீட்டில் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு இதெல்லாம் இருந்தது நடந்தது. அப்போ இது பாலுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஆய் போச்சுன்னா கூட்டுருவாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி, குழந்தை ஆய் போயிடுது, ஏன் எனக்கு புரியல. ஆய் போயிடுச்சுன்னா இப்போ என்ன, இப்போ நான் மட்டும் என்ன பண்ணுவேன்? எங்கள் பாட்டிலாம் அதை நல்லா பார்த்துக்குவாங்கன்றேன். சில பாட்டிக்கு இப்போ நான் அந்த 7வது மாடியில் 8வது சாதாரண தரையில் நடந்தவரையும் பிரச்சனை இல்லை. எப்போ 8வது மாடி போச்சோ அப்போலேருந்தே வேறு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பாட்டிலாம் மாறிடுறாங்கன்றான். எங்கள் பாட்டிலாம் அப்படி கழுவுறதுலேருந்து என்ன மாதிரி இதெல்லாம் வந்து அள்ளி போட்டதுலேருந்து 5 பேருடைய ஆயெல்லாம் அள்ளி போட்டதுலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ இது 2த்துக்குமே கூப்பிட்டுருவாங்க. இந்த பொண்ணு இந்த மாதிரி தான் பண்ணிருக்கு, சரி இவங்க தான் கடைசி வரி தான் ரொம்ப நல்ல வரி. அதேதான், இவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போனால் எல்லாத்தையும் கூப்பிட்டுருவாங்களாம். எங்கேயாவது இப்போ வெளில போகிறோன்னு, இப்போ நான் எங்கேயாவது இப்போ வந்து போயிட்டு வரேன், கொஞ்சம் கோயிலுக்கு வரைக்கும் போயிட்டு வரேன், குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். உடனே இல்லை, குழந்தைய விட்டுட்டு இந்த நேரத்தில் எங்கம்மா. இவங்களுக்கு இன்னொன்னு இருக்குங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சினிமாவிற்கோ வேற எதுக்கோ நம்ம போனா அவங்களுக்கு பிடிக்காது. கோயிலுக்கு கூட்டு போறேன்னு சொன்னா விட்டுருவாங்க. மற்றபடி இப்போ ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறேன், ஃபங்க்ஷனுக்கு போறேன், வேற எங்கேயாவது கை குழந்தை யாராவது அவங்க தூக்கிட்டு போவாங்களாம். ஏன் கை குழந்தைய கோயிலுக்கு கூட்டு போனா அங்க ஒன்றும் ஆகாது, அங்க பிரச்சனை இருக்காது, கோயிலுக்கு கூட்டு போகலாம். அதே மாதிரி இன்னொன்னு, எல்லா இடத்திற்கும் அதன் பிறகு குழந்தைய கூட்டிட்டு போகணும்னு தான் நினைப்பாங்க. அந்த பொண்ணு போட்டிருந்தது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு இது மாதிரி தான் போயிட்டு இருந்தது என் வாழ்க்கை. எப்படியோ சரி இதுக்கப்புறம் இருக்கடா அவங்கள அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கும்பொழுது கொஞ்சம் வருஷம், ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து கேட்டாங்களா, என்னம்மா ஒரு குழந்தையோடு விட்டுட்டு 2வது குழந்தைனாங்களாம். அது வந்து அந்த பொண்ணு சொல்லிச்சா, அசிங்கமான வார்த்தைகளை மட்டும் நான் பிரயோகப்படுத்தலை எங்க மாமியார் கிட்ட, பட் அவங்களுக்கு ரொம்ப புரிய வைக்கிற மாதிரி சில வார்த்தைகள் சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட் போட்டிருந்தது அந்த பொண்ணு. அது வந்து அது கீழே எழுதுனா நல்லா இருந்ததுன்னு சொன்னீங்க, அதை மறந்துட்டீங்க. அது ரொம்ப ட்ராப், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா அதேதான், அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய ட்ராப் வாழ்க்கையில, அதை மறந்துடாதீங்க அப்படின்ட்டு. இந்த இடத்துல வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் இருந்தாங்க, அதை சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். அவர் கணவர் வீட்டிற்கு வந்தவுடன் யாராவது பேசிக் கொண்டிருந்தாலோ, குழந்தைகள் சிரித்து விளையாடி கொண்டிருந்தாலோ, அல்லது தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தாலோ கூட கோபமாக திட்டு தொடங்கி விடுவாராம். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, கிட்டத்தட்ட 20 வருடங்களாக தொடரும் குத்தல் பேச்சுகள், நின்றால் குற்றம் நடந்தால் குற்றம் என்ற நிலை. சிறிய விஷயங்களுக்கே கடுமையான வார்த்தைகள். அதற்கு பயந்து எப்போதும் ஏதாவது செய்து கொண்டே இருந்து தன்னை அறியாமலே இது அவருடைய இயல்பாக மாறிவிட்டதாம். கணவரை கண்டாலே அவரை அறியாமல் ஒரு பதட்டமும் நடுக்கமும் குடிகொள்ளுமாம். அவர் வீட்டில் இருந்தாலே சமையலறை தான் அவரது புகலிடம். வயதான பெற்றோரிடம் இதை பகிர்ந்து அவர்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று எண்ணி எல்லாவற்றையும் உள்ளுக்குள் ஒளித்துக் கொள்வார். பகலில் சிறு விஷயங்களுக்கு கூட கோபப்படும் இவர் இரவில் நெருங்கும் போது மனம் ஒன்ற முடியாமல், அவரை எதிர்க்கவும் முடியாமல், தனது உள்ளக்குமுறைகளை யாரிடத்திலும் வெளிக்காட்ட முடியாமல் பல முறை செத்துவிடலாமா என்று தோன்றி இருக்கிறது. குழந்தைகளின் முகம் நினைவுக்கு வரும், அந்த எண்ணங்களை விரட்டி விடுவேன் என்றார். அவர் குடிக்க மாட்டார், அடித்ததெல்லாம் இல்லை, ஆனால் வார்த்தைகளில் விஷம் இருக்கும். அதீத நேர்மையாளராக தன்னை காட்டிக்கொள்ள தன் முன் இருக்கும் அத்தனை பேரையும் குறை கூறுவார் என்றார். சட்டத்தில் அதான் அந்த மாதிரி இவங்களுடைய இந்த அஜெண்டா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதான் நீங்கள் சொன்ன மாதிரி பாராட்டுவாங்க இவங்க எல்லாருமே. அவன் எவ்வளோ நேர்மையானவன் தெரியுமா, அவன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா அப்படி. அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், இந்த நல்லவன் வேஷத்தில் என்னை இட்டு வந்து வைக்காதீங்கன்னு. நான் இன்னொன்னு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டவன், எதுவாக இருந்தாலும் பேசிடுவான், யாரா இருந்தாலும் அப்படின்வாங்க. இது எப்படி சரியா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னா நீ என்ன வேணா பேசுவியா? ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னா உன் மேனேஜர் அப்படி தான் பேசுவியா? அதேதானே. எங்க வீட்டுல மட்டும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கு. இல்லங்க, இதே மாதிரி கேரக்டரை நான் பாத்திருக்கேன். 8வது தெருல 5வது வீட்டுல இருக்கிற ஆண்டி இதே மாதிரிதான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கேன்னு சொல்றது, வீடு இப்படிதான் இருக்கணும், பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு பேசுறது. ஆனா அவங்க பர்ஃபெக்ஷனிஸ்டா இருப்பாங்களான்னு கேட்டா அவங்க காரியத்துல நிறைய இடங்கள்ல இருக்க மாட்டாங்க. ஓகேவா? உடனேவே அண்ட் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பிளேமிங் கேம் சூப்பரா விளையாடுவாங்க. இந்த பிளேமிங் கேம் பண்ணும்போது நான் தான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே,
ஃபர்ஸ்ட் ஆரம்பம் ரெண்டும் ஒன்று தான். யாரோ ஒருத்தர் கூட இப்போ நோட் பண்ணி அதை சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பம் ஆனா பட் இதை நிறைய சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அது பழக்கமாயிடுச்சு. பதட்டத்தில் அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. கணவரை பார்த்தாலே நான் கொஞ்சம் பதட்டமாக தான் இருப்பேன். அப்போ என்ன அந்த சைக்கோ மாதிரி என்ன சேர்த்து விட்றீங்களா? சைக்கோ லெவலில் என்ன சேர்த்து விட்றீங்க? அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு நான் வந்து இப்போ எப்படின்னா டக்குன்னு நான் மாறிடணும்ல. ஒரு ஹோம்லி கேர்ள் அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு பிம்பம் வச்சுருக்காங்க. ஓலா கதை மாதிரிலாம் விடாதீங்க வாங்க. ஓகே. நீ காலைல ஒரு சம்பவம் நடந்தது. எங்கள் வீட்டம்மா வந்து ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க. பின்னாடி பக்கம் கை வச்சுருந்தது. கருப்பு ட்ரெஸ்ஸில் பேக் சைடில் கை வச்ச மாதிரி இருக்குது. யாரோ கை வச்சிருக்க மாதிரி இருந்தது. நான் யானியை கூட்டேன். யானி பார்த்தியா அம்மாவை சப்பாத்தி போட்டுட்ருக்கான் பார்த்தில்ல, பின்னாடி வந்து யாரோ வந்து கட்டி மிஸ் தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க அவனும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னேன். ஆமாம்பா நீ தான் பண்ணியிருப்ப இதை. ஏய் நான் இல்லவே இல்லை அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா அது ஒன்றும் இல்லை, அந்த சப்பாத்தி போட்டு இப்படி இப்படி தொடச்சிட்டு போய் கை கழுவுறது அந்த மாதிரி விஷயத்தில் அது பட்டிருக்கு போல இருக்கு. அதுக்கு ஒரு கதையை வளர்த்தினேன் நான். ஆமாம், அந்த கதையை வளர்த்தும் போது என் பொண்ணு கிளியராக இருந்தது. நான் கூட என்ன என் வீட்டுள்ளார யார் வரப்போறா அப்படிலாம் பேசிட்டு இருக்கேன். என் பொண்ணு சொல்லிட்டு இவன் தான் வருவான் இந்த மாதிரி நீ தானே அப்படின்ட்டு போயிட்டே இருந்தது. அதனால நம்ம தெளிவாக அது தெளிவாக இருக்குது. சரி, இப்போ எதில் விட்டேன் நான்? கணவர்னாலே மரியாதையாக இருக்கு. ஆமாம், ஐயோ அந்த மரியாதை இந்த மாதிரியான ஆட்களை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னாங்க பார்த்துக்கிறேங்கிற போர்வையில வேற டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆமாம், நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். இப்போ இவங்க சொன்ன ஆட்கள் இன்னுமே நான் ரொம்ப பார்த்துப்பான், அவன் அவ்வளோ பார்த்துப்பான், அவன் பொண்டாட்டியை பார்த்துக்கிறது அவனை மிஞ்ச முடியாது அப்படின்வாங்க. ஏம்மா வீட்லேயே வச்சுக்கிறது, வீட்டில் வேலை வாங்கிட்டு இருக்கிறது, இது பார்த்துக்கிறது இல்லை ஒரு ஒரு விஷயமா அப்படின்னும் பொழுது தோன்றதை பேசிடுவான், மனசுல ஒன்றும் இருக்காது. எப்படி தோன்றதை பேசிடுவோம் மனசுல ஒன்றும் இருக்காதுன்னா அது என்னது அது அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலே இதே மாதிரி லைவ் எக்ஸாம்பிள் ஒரு ஆள் நான் பார்த்துருக்கேங்க. ஆனால் என்னால் இப்போ பேரோ இல்லை இதையோ சொல்ல முடியாது. அதே தான் மனசு இதுவாக இருக்கு, படப்பிடிப்பா இருக்கு, பட் சொல்ல முடியல. சரி பரவாயில்ல விடுங்க. பார்த்துக்கிறதுல டார்ச்சர் நிறையா இருக்கு. ஆமாம் அது வந்து எப்படின்னா என்னவோ பொண்டாட்டி பிள்ளைலாம் அவங்களுக்காகவே மட்டுமே. ஐயோ அது இன்னொன்னு அவங்க ஒரு பிரம்மையிலேயே வாழ்வாங்க. என் பொண்டாட்டிக்கு என்ன மட்டும் தான் பிடிக்கும், வேற யாரையும் பிடிக்காது. ஏய் அப்பா உங்க கதையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. அதில் கொடுமை என்னன்னா அந்த பிள்ளைகள் அவங்களால வளர்க்கப்படுது இல்லையா, அதுங்க வளர்ந்து வேலைக்கு போகும்பொழுது கூட இன்னும் அந்த பிள்ளைகளால் அவங்களை எழுத்து பேச முடியாதுங்க. ஏன்னா இந்த அம்மாக்களால் இவங்க அந்த பசங்களுக்கு பயந்து அவருக்கு பயந்து அந்த பசங்களும் அந்த பயம் இருக்கும், பேசினா பிரச்சனை ஆகிடும்ன்றது இருக்கும். இது நிறைய பேர் வீட்டில் இருக்கும். நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான லைவ் எக்ஸாம்பிள் நான் பார்க்குறேன். அவங்களோட பிள்ளைகள் 2 பேருமே, இத்தனைக்கும் ஆண் பிள்ளைகள் 2 பசங்களுமே அவங்களை எழுத்து பேசாது. அவர் எழுத்து பேசாது இப்போவுமே. இப்போ பேச போனால் கூட விடு இப்படி தான் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவும் இன்னுமே வந்து சமாதானப்படுத்துகிறவங்கள தான், இன்னுமே அவங்க பயப்படுறவங்கள தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இதுதான் மெயின் காரணம். ஜாக்கி சொன்ன மாதிரி இந்த வேர்பல் அப்யூஸை போய் அவங்க வீட்டில் சொன்னாங்களும் இது ஒரு பிரச்சனையா, அவன் வந்து குஷ்ட அடிச்சிட்டு இருக்கான், இது ஒரு பிரச்சனை, வீட்டை தானே க்ளீனாக வச்சுக்க சொல்கிறான், இவ்வளோதான், இதோட முடிஞ்சு போயிடுச்சு, எல்லாமே கதம் ஓகையா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஆஃப்டர் இம்பேக்ட்டுக்கு கொடுக்குற சப்போர்ட்டும் அதற்கு பிறகு இப்போ இந்த பெண் வந்து வருத்தப்பட்டிருக்காங்கன்னு ஜாக்கி சொன்னாங்க இல்லையா, இவங்களை எப்படி சித்தரிப்பாங்கன்னா ஏன் அவளுக்கு சப்போர்ட் கொடுக்கலங்கிறது இங்கே கேள்வி வராது. ஏன் அப்படின்னா அவள் பைத்தியமாயிட்டா, அவ்வளோதான். பிள்ளைங்களை எப்படி இப்போ அவள்கிட்ட விடுறது நான்? இதுக்கப்புறம் இன்னுமே வந்து எப்படி இருக்கும்னா சொசைட்டி அந்த பொண்ணை அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்புறதோ இல்லை அந்த பொண்ணை என்ன பண்ணுறதோ அதை பற்றி யோசிக்காமல் இவன் இப்போ 2 பசங்களை வச்சுட்டு கல்யாணம் கஷ்டப்படுவான்ல, இவனுக்கு எப்படி அடுத்து கல்யாணம் பண்ணிடலாமான்னு யோசிக்கிற அளவுக்கான ஆட்களை தான் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் என்னோட தாட் ப்ராசஸ். எஸ், கரெக்டு தான். ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து அதான், அதாவது ஒரு பொண்ணு எப்போ வேணாலும் படத்துக்கு போகலாம், அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. 10 மணிக்கு மேலே ஒரு பொண்ணு படத்துக்கு போகக்கூடாதுலாம் கிடையாது. ஆனால் ஒரு பொண்ணு படத்துக்கு போய்ட்டு பஸ்ஸில் வரும்போது நிர்பயாக்காது தான். ஓகே, அதாவது நைட்டு வந்து படத்துக்கு போயிட்டு வரும்பொழுது அந்த பொண்ணை அப்யூஸ் பண்ணிவிட்டு அவன் எதுக்கு நைட்டு படத்துக்கு வந்தா அப்படின்னா அவளே விட்டு விக்டிம் ஆகிட்டான், இவன் தான் தப்பு. அதே தான். ஆனால் அந்த பொண்ணு மேலே அந்த பழியை போட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே நிறையவே நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அதுதான் திரும்பவும் சொல்கிறது தான், ஃபிசிக்கல் அப்யூஸை வந்து நம்ம வந்து ஐயோ
இப்போ இங்கே என்னென்னா யாராவது ஒருத்தன் வந்து அடிபட்டோ இல்லை இருக்கும்போது அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து இது வந்து மென்டல் அபியூஸை வந்து நம்ம வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்கல. ஆனால் பெரிய விஷயமா எடுத்துக்கணுன்றதும் அதோட நீட்சியாக வந்து 2 குழந்தைய வளர்த்து 4 வருஷமாக வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்லும்போது உண்மையிலே ரொம்ப பரிதாபமாக இருந்தது. இங்கே கேட்குறதுல என்னென்னா ஒரு சின்ன சப்போர்ட்டிங் சிஸ்டம், நல்லா இருக்கியா, நான் ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிட்டுமா, நான் கூட இருக்கிறேன், நான் அந்த குழந்தைய பார்த்துக்கிறேன், ரைட், இந்த மாதிரி பேசியிருந்தாலே அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் வந்திருக்காதுன்றேன். இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். அடிக்கடி நம்ம சேனலில் நிறைய தடவை சொல்லியிருப்போம். அதாவது ஆரம்பத்திலேயே உங்களுக்கு இதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னா வாய்ஸ் அவுட் சத்தமாவோ கத்தியாவோ சொல்லிடுங்க. ஏன்னா இதுல இன்னொரு விஷயமும் பெண்கள் மேல இருக்கிற தப்ப நான் இப்ப சொல்றேன். அவரே ஆபீஸ் போயிட்டு வந்திருக்காரு, இப்ப எப்படி அவர்கிட்ட நம்ம அவர் பாத்துக்க முடியும், அவருக்கே கஷ்டமா இருக்கும். எங்க வீட்டுல நடந்திருக்கு, எங்க வீட்டுல நிறைய நடந்திருக்கு. ஆக்சுவலா எங்க ஆள் என்ன பண்ணோம், அது என்ன பண்ணுனா சம்டைம்ஸ் வந்து இதை இப்ப நீ சொல்லி ஏண்டி எப்பயா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல தாண்டி போற, இப்ப சொல்லு அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்காங்களா. இது என்னன்னா கன்சர்னா நடக்கிறது வேற, பயத்தில் நடக்கிறது. அது ஒண்ணு. இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது அதே மாதிரி ஆரம்பத்தில் நீங்க இம்ப்ரெசிவா இருக்கணுங்கிறதுக்காகவும் டு த கோரா நான் ஒரு ஒரு பர்சனா தன்னை ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் 90s கிட்ஸா இருக்கிற பசங்க அதையுமே செய்யறாங்க. அப்படியே கணவரை பயங்கரமா பாத்துக்கிறது, 8 வகை சாப்பாடு செய்யறது, அதுக்கப்புறம் 10 நாளைக்கு 8 வகை சாப்பாடு செய்ய முடியும், அடுத்த 11ஆவது நாள் ரொம்ப கஷ்டம். அது கண்டிப்பா எங்கெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே அப்படி பண்ணிடுச்சு. ஆமா, அவ்வளவுதான். என்ன காஃபி போட சொல்றியா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நாளே கேட்ட உடனே 2 பேரும் போய் காஃபி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிரச்சனை இல்ல, இல்லனா அப்படியே போட்டு அப்படியே நீங்க என்ன சாப்பிட்ட? நீ ஒண்ணும் இல்ல 25 வருஷம் கழிச்சு 25 வருஷம் கழிச்சு 25 வருஷம் காஃபி என்ன சாப்பிட்ட அதுதான் மேட்டர். ஓகேவா? ஸோ இது சொல்லிடுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்க அதை ஒன்று செய்யறீங்க. இன்னொன்று நோ சொல்றதே கிடையாது, என்னால முடியலன்னு சொல்றது கிடையாது. இது ஆரம்பத்திலே நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதையுமே நிறைய பேர் சொல்றது இல்லை. இதை ஏன் சொல்றேன்னா அந்த பொண்ணே சொல்லுவாங்க வீடியோல, ஆரம்பத்திலேயே சொல்லுங்க, கத்தியாவது சொல்லுங்க, சண்டை போட்டாவது சொல்லுங்க, இது எனக்கு பிரச்சனையா இருக்கு, எனக்கு மன உளைச்சலா இருக்குங்கிறத நீங்க சொல்லாம இருக்கும் பொழுது அது ஆக்சுவல் இம்பாக்டை யாரு கொடுக்குதுன்னா உங்களுக்கு தான். இப்ப வந்து என்னோட குழந்தைகளை கூட்டிட்டு போயிட்டாங்க, நான் வந்து இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு எல்லா விஷயமும் பண்றாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். இது அன்னைக்கே காது கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு அந்த பிரச்சனையே இருந்திருக்காது. என்ன பைத்தியம் சொல்றாம அதுதான் சொல்ல அந்த பொண்ணு நினைக்கிறேன். இல்ல நான் அந்த பொண்ணே அதை பேசும்போது சொன்னாங்க, நான் பைத்திய மாதிரி பேசுறேன் பாத்தீங்களா, எனக்கு என்னென்னவோ பேசுறேன் பாத்தீங்களா, இதான் அப்படின்றத அந்த பொண்ணே சொல்றா. அதுதான் நம்ம வந்து அந்த சிச்சுவேஷன் கொண்டு போகும்போது நம்ம என்ன எப்படி ரியாக்ட் பண்ணிடுவோம்னா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம் அந்த பொண்ணுகிட்ட. இன்னொன்று அதே மாதிரி ஒரு கம்பேரிசன், எல்லா பொண்ணுங்களும் பார்த்துக்குது, உன்னால பண்ண முடியாதா, இது ஒரு வேலையா, ஊர்ல இருக்கிற பொண்ணெல்லாம் இது பண்ணலையா, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஏங்க டெலிவரியா ஒருத்தவங்க நார்மல் இருக்கு, ஒருத்தவங்களுக்கு இது இருக்குது அப்படின்னும் போது எல்லாரும் ஒரே மாதிரி எப்படி பண்ண முடியும்? அவ்வளவுதான். ஆமா, எல்லாத்துலயுமே வெவ்வேறு பொசிஷன்ஸ் இருக்குது. அதனால அதெல்லாம் எல்லாரையும் கம்பேர் பண்ண எல்லாரும் வேற பொசிஷன்லயும் இருக்காங்க ஜாக்கி, எல்லாரும் ஒரே பொசிஷன்ல இருக்கிறது இல்ல. இப்போ ஒரு சில பேர் வேலைக்கு போறாங்க, ஒரு சில பேர் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, ஒருத்தவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட். எஸ், டோன்ட் கம்பேர், அவ்வளவுதான். ஸோ இதுதான் விஷயங்கள். இது பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து ஜாக்கி சொன்னதுக்கப்புறம் லவ் நிறைய கொடுத்துருந்தீங்க, லைக் போடுறேன் அப்படிங்கிறத கமெண்ட்டாக சொல்லியிருந்தீங்க. பணம் வந்து ஒருத்தவங்க வந்து நாளையிலேருந்து இன்னும் லிஸ்ட் 2-3 பேர் போட்டுருக்காங்க, அதை பற்றி பேசுவோம். அது இன்னைக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்கிறதுனால இந்த வேலையை சீக்கிரம் பேசி முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படின்றதுனால இதை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் லைக்கு. நான் சொன்னதுக்கப்புறம் வந்து அதை வந்து இல்லை ஒன்றும் இல்லை, எதுவுமே ஃப்ரீ இல்லைங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குங்க இதை செய்யறதுக்கு அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு என்னால் என்னெல்லாம் பண்ண முடியும்னு ஒருத்தன் வந்து செஞ்சான் பார்த்தீங்களா. ஒரு 100 ரூபா என்னால் 300 ரூபா போட முடியாது, 100 ரூபா போடுறேன், எனக்கு நீ அதனால தான் நீ பணம் கூட போட வேணாம், எனக்கு ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, ஹைப்பு, ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து அதை வந்து ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க. அவ்வளோதான். இங்கே யாரும் யோகியெல்லாம் கிடையாது. இருக்கிற விஷயங்களில் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தும், எல்லாருமே அந்தந்த விஷயங்களை செஞ்சுருப்பீங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், நாம கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் திருந்திக்கிறதுக்கோ இல்லை திருத்திக்கிறதுக்கோ ஆன வாய்ப்புகளை அதை உருவாக்கி கொடுக்கணும். இதை பார்த்து யாராவது ஒருத்தவங்க திருந்துவாங்கல்ல, யாராவது பேசுவாங்கல்ல. இல்ல நிறைய பேர் கமெண்டே போட்டுருக்காங்க. ஆமா, நீங்க சொன்னதுல இருந்து தட்டை நான் கழிச்சிட்டு அவ்வளவுதான், சின்னதான ஒரு விஷயம். இன்னொன்று நான் காலையில ஏதோ சொல்லும்போது யாழ்னிக்கு பாடம் எடுக்கிறப்பெல்லாம் ஜாக்கி தான் நான் இழுத்துருவேன். ஏன்னா ஜாக்கியை திட்டுற மாதிரி திட்டினாதான் யாழ்னிக்கு ஹாப்பியாகும். நம்மளை திட்டுறது இல்லை, இந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் பர்சங்களை திட்டுறது, செகண்ட் பர்சங்களை திட்டுறதுக்கான ரீசன் இப்போ எனக்கு புரியுது. நான் என்ன பண்ணுவேன், காலையில் இன்னைக்கு ஏதோ சொல்லும்போது ஜாக்கி கிட்ட சொன்னேன், அவளையும் வச்சுக்கிட்டு 2 பேரும் நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னும் பொழுது காலையில ஜாக்கி அவ முன்னாடியே வந்துட்டு காலையில எனக்கு வந்து நீங்க 2 பேருமே ரூம்ல இருக்கீங்க, நான் இங்கே தனியாக கஷ்டப்பட்டு இருக்கேன் சமயக்கட்டில், எழுந்ததுமே உடனே வந்துடுங்க சமயக்கட்டுக்கு, என்ன இருக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேளுங்க, நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா. சில நேரத்தில் இவங்க வருவாங்க, இதை எனக்கு அரைச்சி கொடுன்னுவாங்க, அது மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு சின்ன கிச்சன்றதுனால நான் உள்ளார இருக்க மாட்டேன், சாமான்லாம் முதல் நாள் நைட்டே நான் கழுவி வச்சுருவேன்.
ஸோ இப்படி தான் என்னுடைய பங்களிப்பு இருக்கும். இவங்க என்ன பண்ணாங்க, யாழினியை வந்து அது உள்ளார இன்புட் வரணுன்றதுக்காக என்ன சொன்னாங்க, ஆ. சொல்லும்போது அப்படிலாம் சொல்லி தான் சொன்னாங்க. ம். இருந்தாலும் காலைல நான் போயிட்டேன். ஆ. காலைல நான் வந்து ஹெல்ப்புக்கு போயிட்டேன், யாழினி வரல. யானி வரவே இல்லை. அவ வந்து குளிச்சுட்டு வெளில வரதுக்கே அவளுக்கு டைம் ஆச்சு. இவங்க வந்ததுக்கு அப்புறம் அவ வந்தா. இங்க நீங்க நல்லா, அதுக்கு தான் நான் சொல்றேன், இவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அம்மா யூ நீட் எனி ஹெல்ப் அப்படின்னா நீ குடுக்குற ஜூஸை குடிச்சிட்டு கிளம்புனா போதும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அப்ப அவ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், உனக்கான பிரேக்ஃபாஸ்ட் நீ ரெடி பண்ணிக்கோ. ஒரு இப்போ கார்ன் சாப்பிட போறியா, கார்ன்ஃப்ளேக்ஸ் சாப்பிட போறியா, ஃப்ரூட் சாப்பிட போறியா, ஃப்ரூட் பவுலா, என்னவோ அது உனக்கான விஷயத்த நீ ரெடி பண்ணிக்கோ, அவ்வளவுதான் கேட்கறது. ஆனா அதை பண்ண மாட்டா மரசி. அப்படியே நின்னுட்டு 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 இவங்க பக்கம் வேறையா, இவங்களுக்கு ஜாக்கிக்கு தெரிஞ்சு பக்கத்துல 5வது வீட்டுல 7வது அக்கா ஒண்ணு இருக்கு. அந்த பொண்ணு கிளம்பும் பாருங்க, அம்மா அது அப்படியே யாழ்னிக்கிட்ட இருக்கு. அப்படியே தேய்ச்சி 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 கிளம்புவா மகராசி. அதே மாதிரி தான் யாழினி. அதுக்காகவே போய் இன்னைக்கு சொன்னதுக்கப்புறம், ஏன்னா இப்போ வந்து போட்டி யாரோட, அப்பாவோட. அவன் அளவுக்கு ஈடு கொடுக்க முடியாது அவங்களால. அதனால இவங்க வந்துட்டு அம்மா யூ வாண்ட் எனி ஹெல்ப், எனி திங் யூ டெல் மீமா, ஐ எம் ரெடின்னு வேற 10 தடவை. ஆனால் உண்மையை சொல்லணும்னா அப்படி வந்து நிற்கிறப்ப நமக்கு ஒரு மாதிரி ஜில்லுன்னு தான் இருக்கும். நீ எதுவும் செய்ய வேணாம், சும்மா நில்ல. நான் நிறைய தடவை ஜாக்கெட் சொல்லுவேன், சும்மா நின்று பேசு போதும், நீ வேற எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்போது அந்த நேரங்களில் அவங்களுக்கு ஏதாவது காதலிகளோ நட்புகளோ அவங்களோட பர்சனல் டைம் தான் நான் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. பட் இல்லாதப்ப அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அதை மாதிரி யாழ்னிக்கும் சொல்லும்பொழுது அந்த ஹெல்ப் வந்து நல்லா இருக்குது. அவங்க நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், ஹெல்ப் வேணுமான்னு கேட்டிங்கனாலே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல வரேன். அதிலேருந்து ஆரம்பிங்கன்னு தான் சொல்ல வர்றது விஷயம். எனிவே தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஊத்தன்கள் உங்களுக்கு பங்கு இருக்கும்பொழுது அவங்க வளர்த்ததில் அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குன்ற மாதிரி எல்லாருக்குமே இதில் பங்கு இருக்குது அப்படின்றது தான். ஸோ அதனால் குடும்பம் வரை இதுக்கு வந்து மென்டல் சப்போர்ட்டு வந்து ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கல் அப்யூஸை கேட்குற மாதிரி மென்டல் இஷ்யூஸ்லேயும் பிரச்சனைகள் நிறையா இருக்குது. மென்டல் அப்யூஸ் வந்து ரொம்ப கொடுமை. 20 வருடமாக அந்த அம்மாவால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதில் வந்து ரொம்ப கோவத்தை குறைங்க, கொஞ்சம் கத்துறதை குறைங்க, கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணுங்களேன், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்களேன். ரைட், ஓகேவா? ஸோ வேற என்ன, இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பெருநங்களை தெரியப்படுத்துங்க. நிறைய பேர், நிறைய ஆண்கள்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்றனால அதை நம்ம திரும்பவும் சொல்கிறோம். அதுதான் ஒரு சின்ன சப்போர்ட்டிங் சிஸ்டமாக நீங்கள் இருங்க. அதே மாதிரி உனக்கு என்ன பிரச்சனைன்றது கேளுங்க, அதுவே அவளுக்கு வந்து பாதி விஷயத்தை வந்து சரி பண்ணிடும். நான் ஒன்றும் இல்லை, எப்படி இருக்குன்னு கேட்டாலே போதும், இல்லை நான் சூப்பர் 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 பக்காவா அதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. அதனால் அது வந்து கேட்கறது தான் மேட்ரு, அதனால் கேட்டுடுங்க, தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ எனிவே இது குறித்து நான் உங்கள் கருத்துக்களை பெருநங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.